பாரம்பரியமான நிகழ்வுகள் பக்தி முயற்சிகளை வளர்க்குறதுல என்றைக்குமே பங்களிப்பு தர்றதுக்கு தவறுறதே இல்லை. அந்த வகையில் புனித வார நிகழ்வுகளில் இயேசுவுடைய இறப்புக்கு பின்னர் அந்த இறந்த திருவுடலை அடக்கம் செய்கிறத நினைவுபடுத்துகிற விதமாக இயேசுவின் இறந்த திருவுடல் சுரூபம் நம்ம மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் பவனியாக கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வு நடந்துச்சு. இது திருவழிபாட்டு நிகழ்வுகளில் இல்லைனாலும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் இது செய்யப்படுது. அந்தோணியார்புரம் கிளை பங்கில் இதை முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பங்கு தளத்தில் இந்த நிகழ்வை நடத்தினாங்க. அதுக்கு நம்முடைய இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஊர்தியில் அலங்கரிக்கப்பட்ட இறந்த திருவுடல் சுரூபம் அந்தோணியார்புரத்தில் இருந்து மௌன ஊர்வலமாக அங்கே இருந்து நம்ம மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டுச்சு. அங்கே திரு தைலம் பூசுகிற நிகழ்வும் தீர்த்தம் தெளித்து மந்திரிக்கிற நிகழ்வும் நடந்தது. தீப தூப வணக்கங்களை செலுத்தினதுக்கப்புறம் அந்த திருவுடல் சுரூபம் அப்படியே ஆலயத்தை சுற்றி பவனியாக எடுத்துகிட்டு வரப்பட்டுச்சு. இந்த பங்கினை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்ல இருந்தும் திரளாக பொதுமக்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திருத்தலமாக தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம் நம்ம மணமேல்குடி ஆலயம் உருவாகிட்டு வருது. குருத்தோலை ஞாயிறுக்குமே நாம் பார்த்தோம், நிறைய மக்கள் வெளியிலிருந்து இங்கே வந்து அந்த திரு நிகழ்வுகளில் பங்கெடுத்ததை நாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த பாரம்பரிய நிகழ்வில் நம்ம புனிதவள்ளி திருவழிபாட்டு நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த இந்த நிகழ்வுலையும் நிறைய மக்கள் திரளாக பங்கெடுத்துட்டாங்க. எல்லாருமே தங்களுடைய கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி அப்படியே ஒரு மௌன ஊர்வலமாக நடந்து வந்தது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த ஊர்வலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. வருடா வருடம் இந்த நிகழ்வை நீங்கள் நடத்தும்போது எங்களுக்கும் அழைப்பு கொடுங்க, நாங்களும் வந்து இந்த பக்தி முயற்சியில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு பெரிய எடுத்துக்காட்டு என்ன வேணும்? எல்லா இறை மக்களும் தங்களுடைய கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி அப்படியே மௌனமாக பவனியாக வந்தாங்க. அந்த நேரத்தில் மரியாள் இயேசுவுக்கு பாடிய ஒப்பாரி பாடல்கள் பாடகர் குழுவினரால் இசைக்கப்பட்டது. ஊர்வலம் போகுது அப்படிங்கிற பாடலும் இந்த ஒரு இறுதி ஊர்வலத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு ஊர்வலத்தை ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்கியிருந்தாங்க. மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம் நம்ம கிழக்கு கடற்கரை சாலையில் மெயின்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் இங்கே வர்றாங்க. வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறவங்க இங்கே வந்து தங்களை கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு இளைப்பாரிட்டு போகிறாங்க. வெகு தூரத்தில் இருந்து வர்றவங்க இங்கே வந்து இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டும் போகிறாங்க. அதே சமயத்தில் ஓரியூரை நோக்கி இந்த வழியாக பயணம் செய்கிறவங்களும் இங்கே வந்துட்டு தங்களை ஆசுவாசப்படுத்திட்டு போகிறாங்க. நம்ம மணமேல்குடி பங்கை சார்ந்த கிளை பங்குகளான அந்தோணியார்புரம், உஸ்லாங்காடு, ராஜாத்தோப்பு, பத்தக்காடு, மணமேல்குடி, கிருஷ்ணாஜிப்பட்டினம் இப்படி எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தவங்க அந்த திருவுருவத்தை அவங்களுடைய தோள்களில் ஏந்தியபடி அப்படியே மௌன ஊர்வலமாக வந்தாங்க. ஒரு பிரமிப்பையும் இந்த ஒரு பாரம்பரியமான நிகழ்வு ரொம்பவே பக்தி பரவசமாகவும் இருந்துச்சு. நம்ம திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு அப்புறம் நடந்த இந்த ஒரு நிகழ்வு ஒரு அர்த்தத்தை கொடுத்ததையும் உணர முடிஞ்சுது. அதை அங்கே பங்கெடுத்துக்கிட்ட மக்களுடைய முக பாவனையும் அவங்களுடைய உடல் மொழிகளுமே அதை நமக்கு தெளிவாகவே விளக்குச்சு.
ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட அந்த திருவுருவ சுரூபம் முன்னாடி பீடத்து பக்கத்திலே வைக்கப்பட்டுச்சு. மக்கள் எல்லாருமே மறிக்கொழுந்து வச்சு அஞ்சலி செலுத்தினதை பார்க்க முடிஞ்சது. இந்த பக்தி முயற்சி, இந்த பாரம்பரிய பக்தி முயற்சின்னு சொல்லலாம். அது ரொம்பவே மக்களை கவர்ற விதமாக, அதே சமயத்தில் பக்தியில் அவங்கள கூடுதலாக ஈடுபடுத்துகிற விதமாக இருந்தது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்படி எடுத்து வரப்பட்ட இந்த திருவுடல் பீடத்துக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டுச்சு. அது அடக்கம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. அமைதியாக வந்த மக்கள் அந்த திருவுருவ சுரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே பீடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அந்த அடக்கம் செய்யப்படுகிற நிகழ்வு நடந்துச்சு. எல்லா மக்களும் இந்த நிகழ்வில் ரொம்பவே அர்த்தமுள்ளதாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம விஜய் மருத்துவமனை நிறுவனர் மற்றும் தலைமை மருத்துவர் ஐயா உயர் திரு முத்து அவர்களும் இதில் பங்கெடுத்துக்கிட்டது ரொம்பவே அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்துச்சு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறைவனின் ஆசீர்வாதமும் ஆரோக்கிய அன்னையின் அருளும் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கும்.